மணி கன்னியாகுமரி தொகுதியோட பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் யார் யாருன்னு சொல்லுங்க. கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் தவாய் சொல்றதுக்கு நிறைய மைனஸ் பாயிண்ட்டும் இருக்கு. அப்போ ஏடிஎம்கேக்கு சான்சஸ் அவ்வளோ இல்லைன்னு சொல்றீங்க. அதாவது டிவிகேவோட ஓட் பேங்க் கண்டிப்பா அந்த தொகுதியில் அதிகமா இருக்கிறதால டிவிகே ஓட்டு கண்டிப்பா பிரிப்பாங்க. தொகுதி மாறுகிறாரா சிவி சண்முகம்? ஏடிஎம்கேல சிவி சண்முகம் தவிர வேற யாரும் ப்ராப்பர் கேண்டிடேட் ஃபேஸ் வேல்யூ உள்ள கேண்டிடேட் யாரும். ஏன் 70% சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, அந்த மாதிரி கேண்டிடேட் நீங்க தோற்கடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா ஏடிஎம் பலன் குறையும். அப்போ டிஎம்கேக்கான சான்சஸ் அங்கே இருக்கு. இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நவ் டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே ரெண்டும் பேட்டில் கிரவுண்டாக தான் இருக்கு. நம்ம தமிழ்நாடோட 229வது சட்டமன்ற தொகுதி தான் கன்னியாகுமரி. மீண்டும் தளவாய் வெல்வாரா, மீண்டும் அமைச்சர் ஆவாரா பார்க்கலாம். மொத்தமா 17 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு இந்த கன்னியாகுமரி தொகுதியில. ஏடிஎம்கே 7 முறை வின் பண்ணிருக்காங்க, டிஎம்கே 5 முறை வின் பண்ணிருக்காங்க அண்ட் காங்கிரஸ் 4 முறை ஜெயிச்சிருக்காங்க. 2016 எலெக்ஷன்ல எஸ் ஆஸ்டின் ஃப்ரம் டிஎம்கே வின் பண்ணிருக்காங்க. 2021 எலெக்ஷன்ல தளவாய் சுந்தரம் ஏடிஎம்கேல இருந்து வின் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம கன்னியாகுமரி தொகுதியோட ஓட்டர்ஸ் கவுண்ட் பத்தி பார்க்கலாம். பிஃபோர் எஸ்ஆர் ரிவிஷன் டோட்டல் ஓட்டர்ஸ் 3,02,250. ஆஃப்டர் எஸ்ஆர் ரிவிஷன் டெலிட்டட் என்ட்ரிஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 28,181. ஃபைனல் ஓட்டர்ஸ் கவுண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,74,069. மணி கன்னியாகுமரி தொகுதியோட பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் யார் யாரெல்லாம் சொல்லுங்க. கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேல தலவாய் சுந்தரம் அவர் தான் மீண்டும் கேண்டிடேட். ஸோ மாவட்ட செயலாளர் கூட டிஎம்கேல தான் இப்போ காம்படிஷன் ஹெவியா இருக்கு. ஏன் டிஎம்கேல காம்படிஷன் ஹெவியா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி கண்டெஸ்ட் பண்ண ஆஸ்டின் அவர்களுக்கு மீண்டும் எம்பியோ இல்லை ராஜ்யசபா சீட்டோ அதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ இப்போ தொகுதி பக்கம் ஒரு கம்மியாக இருக்கிறதுனால ஃபுல்லாமே சென்னையில் இருக்க அறிவாலயத்தில் அதிகமா இருக்காரு. முன்னாள் அமைச்சர் மீண்டும் சுரேஷ் ராஜன் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமா என்ற தலைமை யோசிக்கிறது. அவர் கன்னியாகுமரி தொகுதியை விட நாகர்கோவில் தொகுதி தான் ப்ரிஃபர் பண்றாரு. ஸோ நாகர்கோவில் இந்த முறை கண்டெஸ்ட் பண்ணாரா கண்டிப்பா வின் பண்றோம் அப்படின்னு சொல்றாரு. திமுக இணைஞ்சிருக்காரு. ஸோ அவருக்கு பிடி செல்வகுமார் அவருக்கும் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அவரும் டிக்கெட்டுக்கான முயற்சி ஈடுபட்டு இருக்காரு. ஸோ இவன் டிஎம்கேல இருந்து இவங்க 2 பேர். இதை தாண்டி பிரபா ரமேஷ் அவருமே ஒரு நாடா சமுதாய சேர்ந்தவர் என்றதுனால அவருக்குமான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ இது காங்கிரஸ் அந்த தொகுதி கேட்க மாட்டாங்க. டிவிகே பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியில் கணிசமான ஓட் பேங்க் இங்கே இருக்கு. ஸோ என்டிகே சார்பா மரியா ஜெனிஃபர். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 24 எலெக்ஷன் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணாங்க. கண்டெஸ்ட் பண்ணி 2வது 3வது இடத்துலையும் வந்தாங்க. கணிசமான ஓட் பேங்க் இருக்கு. ஸோ அவங்களும் டீம் போட்டு ஆல்ரெடி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால அவங்களும் கணிசமான ஒரு 10,000 5,000 ஓட்டு வாங்குற அளவுக்கு கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கு. இந்த மும்முனை போட்டியை தான் அமையறதுக்கு இந்த தொகுதி நிறைய சான்சஸ். ஓகே, இந்த கன்னியாகுமரி தொகுதியில எந்த சமுதாயத்தினர் அதிகமா இருக்காங்க? ஸோ கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஹிந்து நாடாஸ் அதிகமாக இருக்காங்க. அப்புறம் பிள்ளைமார் அதிகமாக இருக்காங்க. ஸோ 4 ரூட் சைடு எல்லாமே பிள்ளைமார் அதிகமாக இருக்காங்க. ஸோ ஆரவாய் மொழி 4 ரூட்ஸ் எல்லாமே பிள்ளைமார் அதிகமாக இருக்காங்க. அப்புறம் கிறிஸ்டின் நாடும் அதிகமாக இருக்காங்க. ஃபிஷர்மேன்ஸ் இந்த 4 கம்யூனிட்டி மக்கள் அதிகமாக இருக்காங்க. ஓகே, ஃபைனலாக இப்போ கன்னியாகுமரி தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு? ஸோ கன்னியாகுமரி தொகுதியை பொறுத்தவரையில் இப்போ வரைக்கும் அப்பரனில் இருக்கிறது திரு தலவாய் சுந்தரம் அவர்கள் தான். ஆனால் தலவாய் சுந்தரத்துக்கு நிறைய மைனஸ் பாயிண்ட்டும் இருக்குது. அவர் தோற்கடிக்கிற நிறைய ஸ்ட்ராட்டஜியும் இருக்குது. ஸோ டிஎம்கே அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ 3 விஷயத்தை கிளியராக அந்த தொகுதியில் ஒர்க் பண்ணணும். ஃபர்ஸ்ட் சூஸ் ரைட் கேண்டிடேட். ஸோ கரெக்டான கேண்டிடேட் அவங்க ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். ஸோ இன்கேஸ் மீண்டும் முன்னாள் அமைச்சர் சுரேஷ் ராஜன் அவர்கள் கொடுத்தாங்க அப்படின்னா ஸோ ப்ராப்பராக ஒர்க் பண்ண அவருக்கான வாய்ப்புகளும் இருக்குது. 2வது பூத்தை ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ இருக்கிற மொத்தம் 300 பூத் இருக்குது. கன்னியாகுமரி பொறுத்த வரைக்கும் 300 பூத் இருக்குன்னா 100லேருந்து 150 வரைக்கும் டிஎம்கே ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. ஸோ மீதி இருக்க 150 பூத் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கு ப்ராப்பராக போட்டு ஆள் போட்டு ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த 2 விஷயத்தை ப்ராப்பராக பண்ணணும். 3வது டிவிகேவோட ஓட் பேங்க் கண்டிப்பாக அந்த தொகுதியில் அதிகமாக இருக்கிறதுனால டிவிகே ஓட்டு கண்டிப்பாக பிரிப்பாங்க. ஸோ அவங்க ஆல்மோஸ்ட் கணிசமான ஓட்டு 15,000-20,000 ஓட்டு வாங்கினாங்க அப்படின்னா டிஎம்கேக்கு ஒரு சாதகமாக கூட அமைய நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அப்படி ரூட் லெவல் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு எல்லாம் தலவாய்க்கு போகிற ஓட்டாக தான் இருக்கும். ஸோ அதை ப்ராப்பராக அவங்க வாங்கிட்டாங்க அப்படின்னா மீதி இருக்க கொஞ்சம் டிஃபிகல்ட்டியான பூத்தர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணி ஒர்க் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த தலவாய் சுந்தரம் தோற்கடிக்கலாம். ஸோ டவுன் சவுத்தில் தலவாய் சுந்தரம் பெரிய லீடர்ஸாக இருந்திருக்காரு. ஸோ முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா இருக்க வரைக்குமே ஸோ தென்மண்டலத்தில் முக்கியமான பொறுப்பு ஃபுல்லாமே தலவாய் சுந்தரம் அவருக்கு தான் போகும். ஸோ பணம் பட்டுவாடாலேருந்து முக்கியமான முடிவெடுத்து இப்போ எல்லாமே சீட் கண்டெஸ்ட் பண்ணுறது யாராவது சீட் கொடுக்கணுன்றதை அவர் டிசைட் பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி கேண்டிடேட் நீங்கள் தோற்கடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக ஏடிஎம்கே பலம் குறையும். ஸோ 2014 டிஎம்கே அந்த தொகுதியில் சுரேஷ் ராஜன் கண்டெஸ்ட் பண்ணாரு. பிஜேபி மீனாதை ஓட்டு பிரிச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் 20,000 ஓட்டு அவங்க பிரிச்சிருக்காங்க. அதனால தான் அவர் தோல்விட்டான்னு சொல்லிட்டு எல்லா மேட்டையும் சொல்லிட்டே இருப்பாரு. ஸோ அதனால அவர் எம்எல்ஏ ஆக முடியல, அமைச்சர் ஆக முடியல. இன்கேஸ் அந்த டைம் அவர் கண்டிப்பா எம்எல்ஏ ஆயிருந்தானா இன்னும் டாப் 5 மினிஸ்டர்ல இருந்திருப்பாரு. ஸோ அதையும் சொல்லிட்டே தான் இருந்திருப்பாரு. எம்எல்ஏ ஆயிருந்தானா கண்டிப்பா ஒரு அமைச்சர் நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ ஓபிஎஸ் ஈக்குவலுக்காக ஒரு நல்ல லீடரா இருந்தாரு. அதனால அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும்
டிஎம்கே ப்ராப்பராக ஒர்க் பண்ணாலும் மீண்டும் தலவாய் சுந்தரம் மாதிரி ஆட்களை தோற்கடித்தோம்னா அவங்களுக்கு கட்சி பலம் கூடும். ஸோ ஏடிஎம்கேவோட வந்து பவர் வந்து இன்னும் குறைஞ்சிட்டே தான் இருக்கும். இப்போதைக்கு ஆஸ் ஆஃப் நோ டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே, ஸோ ரெண்டும் பேட்டில் கிரவுண்டாக தான் இருக்குது. ஸோ இப்பவும் இந்த தொகுதியும் 50-50 தான். ஸோ இந்த கன்னியாகுமரி தொகுதியில் ஏடிஎம்கே டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு 50-50 தான் இருக்கு. ஸோ இப்போ நம்ம அடுத்த தொகுதியை பத்தி பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடோட 74வது சட்டமன்ற தொகுதி தான் விழுப்புரம். தொகுதி மாறுகிறாரா சி.வி. சண்முகம். டோட்டலா 16 எலெக்ஷன்ஸ் நடந்திருக்கு இந்த விழுப்புரம் தொகுதியில. டிஎம்கே 9 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, ஏடிஎம்கே 5 முறை வெற்றி பெற்றிருக்காங்க, அண்ட் காங்கிரஸ் 1 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. 2016 எலெக்ஷன்ல வின் பண்ணவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சி.வி. சண்முகம் ஃப்ரம் ஏடிஎம்கே. 2021 எலெக்ஷன்ல வின் பண்ணவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா லக்ஷ்மணன் ஃப்ரம் டிஎம்கே. இப்போ நம்ம விழுப்புரம் தொகுதியோட ஓட்டர்ஸ் கவுண்ட் பத்தி பார்க்கலாம். பிஃபோர் சர் ரிவிஷன் டோட்டல் ஓட்டர்ஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,65,469. ஆஃப்டர் சர் ரிவிஷன் டெலிட்டட் என்ட்ரிஸ் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 30,386. அண்ட் ஃபைனல் ஓட்டர்ஸ் கவுண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2,35,083. ஓகே, இப்போ நம்ம விழுப்புரம் தொகுதியோட பொட்டன்ஷியல் கேண்டிடேட்ஸ் பத்தி சொல்லுங்க. ஸோ டிஎம்கே பொறுத்த வரைக்கும் மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய மற்றும் கரண்ட் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய லக்ஷ்மண் அவருக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதுக்கான கலப்பணியும் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. 3 to 4 months அவருக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் அவருக்கான வாய்ப்புகள் வந்து இப்போது மிகவும் குறைவாக தான் இருக்கு. கடந்த முறை கண்டெஸ்ட் பண்ணி அவர் வந்து தோத்துட்டாரு. மயிலம் தொகுதியில் இப்போ கரண்ட் எம்எல்ஏ பிஎம்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தொகுதிக்கு வந்து அவங்க பேச்சுவார்த்தை உடன்பட்டால் அவர் வந்து மயிலம் தொகுதி மாறதாங்க அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ டிவிகே பொறுத்தவரையும் ஃபேஸ் வேல்யூ இல்லாத கேண்டிடேட்ன்றதால டிவிகேல இருந்து யார் வேணா கண்டெஸ்ட் பண்ணலாம். ஸோ என்டிகேல ஆல்ரெடி கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போதைக்கு தான் நாங்கள் தொகுதியோட கேண்டிடேட்டோட லிஸ்ட். ஓகே, இந்த விழுப்புரம் தொகுதியில எந்த சமுதாயத்தினர் வந்து அதிகமா இருக்காங்க? ஓகே, ஸோ விழுப்புரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் வன்னியர் மக்கள் அதிகமாக இருப்பாங்க. ஸோ ஆதிதிராவிடர் மக்கள் அதிகமாக இருக்காங்க. ஸோ நாயுடு, உடையார், செட்டியார், ஸோ முஸ்லீம்ஸ், ஸோ இவங்க எல்லாருமே அதிக அளவில் வசிக்கக்கூடிய பகுதியாக தான் விழுப்புரம் இருக்கிறது. சி.வி. சண்முகம் வந்து தொகுதி மாறுறனால ஏடிஎம்கேல அப்போ ப்ராப்பர் கேண்டிடேட் இல்லையா? ஏடிஎம்கேல சி.வி. சண்முகம், டிஎம்கேல பொன்முடி, ரெண்டு பேர் தான் இத்தனை வருஷமா வந்து அரசியல் வந்து விழுப்புரம் தொகுதினாலே அவங்களுக்கு தெரியும். ஸோ கடந்த முறை தான் ஏடிஎம்கேல வந்த லக்ஷ்மணன் அவர் அதுவும் ஏடிஎம்கே தான் இருந்தார். ஸோ ஏடிஎம்கேல வந்து அவருக்கும் சி.வி. சண்முகம் அவருக்கும் ஏற்பட்ட கருத்து முரண்பாடாக ஏடிஎம்கே டிஎம்கேக்கு வந்துட்டார் அவர். ஸோ அதனால தான் அவர் வந்து இந்த முறை 2021 வந்து டிஎம்கே வந்து கண்டெஸ்ட் பண்ணார். ஏடிஎம்கேல சி.வி. சண்முகம் தவிர வேற யாரும் ப்ராப்பர் கேண்டிடேட் வந்து ஃபேஸ் வேல்யூ உள்ள கேண்டிடேட் யாரும் இப்போதைக்கு வரைக்கும் இல்லை. பசுபதி அவரும் ஏடிஎம்கேல இருக்காரு, பட் அவருக்கு வாய்ப்பு எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால வந்து இந்த முறை வந்து டிஎம்கே ஸ்ட்ராங் கோல்ல இருக்கிறதுனால அவங்க வந்து ஏடிஎம்கே கேண்டிடேட் அங்கே போட்டு லாஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால வந்து அலைன்ஸ் ஏடிஎம்கேல இருக்க ஒரு அலைன்ஸோ மற்றபடி வேற யாருக்கா போறது நிறைய சான்சஸ் இருக்கு. அப்போ ஏடிஎம்கேக்கு சான்சஸ் அவ்வளோ இல்லைன்னு சொல்றீங்க. அப்போ டிஎம்கேக்கான சான்சஸ் அங்கே எப்படி இருக்கு? ஸோ ஆமாம், டிஎம்கே தொகுதி பொறுத்து 70% சான்சஸ் இருக்கு. ஸோ ஏன் 70% சான்சஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம்னா, ஸோ ஏடிஎம்கேலேயே வந்ததுனால லக்ஷ்மண் அவர்களுக்கு வந்து ஏடிஎம்கே ஓட் பேங்க்கும் இருக்கு. ஸோ அதுலேயே வந்து ஒரு 10 to 50% ஓட் பேங்க் வரும். அது இல்லாமல் தொகுதி முழுக்க வந்து ஒரு நல்ல பரவலான ஃபேஸ் வேல்யூ உள்ள கேண்டிடேட். அது மட்டும் கரண்ட் எம்எல்ஏ இருக்கக்கூடியவர், டிஎம்கேயோட மாவட்ட பொறுப்பாளராக இருக்காரு. ஸோ ஈஸி ஆக்சசபிளாக இருக்காரு. அதனால வந்து மீண்டும் டிஎம்கேல வந்து அவருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றதுனால தான் கன்ஃபார்மாக வந்து இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே தான் வின் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஏடிஎம்கேல வந்து இத்தனை வருஷமா அந்த சி.வி. சண்முகமே தோற்கடிச்ச ஒரு பெருமை வந்து அவருக்கு வந்து இருக்கிறதுனால, ஸோ லக்ஷ்மணனுக்காகவே வந்து விழுப்புரம் வந்து டிஎம்கே சைட்லேருந்து மாவட்டத்தை பிரித்து, ஸோ ஒரு மாவட்டம் வந்து திரு கௌதம் சிகாமணி அவர்களுக்கும் இன்னொரு மாவட்ட பொறுப்பாளராக வந்து திரு லக்ஷ்மண் அவர்களுக்கும் வந்து இதற்காகவே வந்து தலைமை வந்து பிரிச்சதாக சொல்லப்படுறாங்க. அது மட்டுமின்றி தலைமை இடத்துல வந்து டிஎம்கேல வந்து லக்ஷ்மணன் வந்து ஒரு பெரிய நல்ல பேர் உள்ளதாகவும், ஸோ கட்சியினரிடையும் சரி லக்ஷ்மணனுக்கு வந்து பெரிய பேர் உள்ளதாகவும், டிவிக்கோட இம்பாக்ட் வந்து இந்த தொகுதியில் பெருசாக இருக்காது. கன்ஃபார்ம் இந்த தொகுதி பொறுத்தவரைக்கும் டிஎம்கே தான் 70% வின் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த விழுப்புரம் தொகுதியில் களம் வந்து டிஎம்கேக்கு தான் சாதகமாக இருக்கு. இப்போ நம்ம அடுத்த தொகுதியை பற்றி பார்க்கலாம்.